வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடு துன்பன் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. குறள் விளக்கம். புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும். தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்பெயின் பயணம் சாதனை பயணம். மு.க. ஸ்டாலின். மாணவியிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசிய ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. இன்று டெல்லி செல்கிறார் அண்ணாமலை. பாரதிய ஜனதாவில் இணையும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள். மனம் மென்மையானால் யுத்தங்கள் உருவாகாது. பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அதிரடி சோதனை. அதிக பாரம் ஏற்றிச் சென்ற 5 லாரிகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஸ்பெயின் பயணம் சாதனை பயணம். மு.க. ஸ்டாலின். ஸ்பெயின் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அவருக்கு அமைச்சர்கள் துரைமுருகன், ஈவ வேலு, சேகர் பாபு, ஐ. பெரியசாமி, பொன்முடி மற்றும் டி.ஆர். பாலு ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து முதலமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: ஸ்பெயின் பயணம் மிகப்பெரிய சாதனை பயணமாக அமைந்துள்ளது. முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க நிலவும் உகந்த சூழல்களை எடுத்துரைத்தேன். தமிழ்நாட்டிற்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துவிட்டு திரும்பியுள்ளேன். பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன் வந்துள்ளன. ஹைபக் லாய்டு நிறுவனம் ரூபாய் 2500 கோடி முதலீடு. ஸ்பெயினில் 3440 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. தமிழகம் குறித்து திமுக அரசு குறித்தும் இது நம்பிக்கையை காட்டுகிறது. இனி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகே எனது வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று விஜய் அரசியல் பயணம் குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். மாணவியிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசிய ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே ஒரு தனியார் பள்ளி உள்ளது. இங்கு உயிரியல் ஆசிரியராக ஜெயராஜ் என்பவர் பணியாற்றி வந்தார். கடந்த நாட்களுக்கு முன்பு மாணவி ஒருவர் ரெக்கார்டு நோட்டு எழுதி வரவில்லை. இதனால் ஜெயராஜ் அந்த மாணவியை பிரம்பால் அடித்துள்ளார். மேலும் மாணவி தனக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே கையில் அடிக்கும்படி கூறினார். அதற்கு ஆசிரியர் இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவி தனது பெற்றோரிடம் கூறினார். அவர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் வந்து புகார் அளித்தனர். அதன் பேரில் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர் ஜெயராஜை பணி நீக்கம் செய்தது. இதையடுத்து அந்த பள்ளியில் பயின்று வரும் சக மாணவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியரை மீண்டும் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி நிர்வாகம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருந்தபோதும் அந்த மாணவர்கள் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் மூலம் குரூப்பை உருவாக்கி அதில் சம்பந்தப்பட்ட மாணவி குறித்து அவதூறு பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றி அறிந்த மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக புகார் அளிப்பதற்காக பள்ளிக்கூடத்திற்கு நேற்று அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சென்றனர். அப்போது அங்கு திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் கிறிஸ்டோபர் என்ற ஆசிரியரை மாணவியின் உறவினர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தினர் செங்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். மாணவியின் பெற்றோர் தென்காசி மாவட்ட கலெக்டர், போலீஸ் சூப்பரண்டு ஆகியோரிடம் இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக பேசிய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுத்தனர். அதன் பேரில் தென்காசி அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் ஜெயராஜை கைது செய்தனர். இதற்கிடையே ஆசிரியர் கிறிஸ்டோபர் தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கோட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாணவி குறித்து அவதூறு பதிவிட்டதாக பள்ளி மாணவர்கள் 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று டெல்லி செல்கிறார் அண்ணாமலை. பாரதிய ஜனதாவில் இணையும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை எண் மண் எண் மக்கள் என்ற பெயரில் பாத யாத்திரை நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் வருகிற 11ஆம் தேதி நடைபயணம் மேற்கொள்கிறார். இதில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்கிறார். அண்ணாமலையின் இந்த யாத்திரை நிறைவு விழா வருகிற 25ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம்
பல்லடத்தில் நடைபெற உள்ளது. இதையொட்டி அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசுகிறார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி அமித்ஷா அவசர அழைப்பு விடுத்துள்ளார். அதன் பேரில் அண்ணாமலை இன்று காலை டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அங்கு மத்திய மந்திரி அமித்ஷா பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். இதற்கிடையே டெல்லியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டாவை அதிமுகவின் முன்னாள் MLAக்கள் 18 பேரும் திமுக முன்னாள் MP ஒருவரும் சந்தித்து பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளனர். இந்த நிகழ்வுகள் முடிந்த பின்னர் அண்ணாமலை இன்று இரவே டெல்லியில் இருந்து சென்னை திரும்புகிறார். தனது நடைபயணத்தை நாளை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளார். கூட்டணிக்கு 3 கட்சிகள் அழைப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியே நிபந்தனை. பிரேமலதா இன்று ஆலோசனை. தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகள் சார்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி விஜயகாந்த் மறைந்தார். தற்போது மக்களவை தேர்தல் பணிகளை தேமுதிகவினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாகவே தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அதன்படி தேமுதிக தலைமை நிர்வாகிகளிடம் அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோரும், பாஜக தரப்பில் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதையொட்டி போட்டியிட விரும்பும் மதுரை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 4 மக்களவை தொகுதிகள் அடங்கிய பட்டியலையும் தேமுதிக தரப்பில் அதிமுக, பாஜகவுக்கு வழங்கியதாக தெரிகிறது. இந்த தொகுதிகளில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ், விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் களமிறக்கப்படலாம் என தெரிகிறது. அதே நேரம் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் திமுக தரப்பிலும் மேற்கொள்ளப்படுகின்றன. அவர்கள் தேமுதிக தலைமையை தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கின்றனர். முன்னதாக பொதுச் செயலாளராக பிரேமலதா பொறுப்பேற்று தொண்டர்கள் மத்தியில் ஆற்றிய உரையில் 2024 மக்களவை தேர்தலில் தேமுதிக MPக்கள் டெல்லிக்கு செல்வது உறுதி. கூட்டணிக்கு வரும் கட்சிகள் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை முதலிலேயே எழுதி தர வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலைப்பாட்டில் தேமுதிக தலைமை உறுதியாக இருப்பதாகவும், தொண்டர்களின் விருப்பப்படி மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவோருடன் கூட்டணி அமைப்பது என முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதியிடம் கேட்டபோது, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக தற்போது எதுவும் தெரிவிக்க முடியாது. இன்றைய தினம் பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது என்றார். நெல்லையப்பர் கோவிலில் இன்று பத்ர தீப விழா தொடக்கம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் பத்ர தீப திருவிழா புதன்கிழமை தொடங்குகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் பத்ர தீப விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நிகழாண்டுக்கான விழாவையொட்டி புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 3 நாட்கள் சுவாமி வேணுவனநாதர் மூலஸ்தானத்தில் ருத்ர ஜபம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுவாமி கோவிலில் உள்ள சந்நிதி வெளிப்பிரகாரங்கள், காந்திமதி அம்மன் கோவிலில் உள் சந்நிதி வெளிப்பிரகாரங்களில் பத்ர தீபங்கள் ஏற்றப்படும். இரவு 8 மணிக்கு சுவாமி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும், விநாயகர் வெள்ளி மூஞ்சூறு வாகனத்திலும், சண்முகர் தங்கச் சப்பரத்திலும் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும். ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் ஐயர் சிவமணி ஊழியர்கள் செய்து வருகின்றனர். மனம் மென்மையானால் யுத்தங்கள் உருவாகாது. பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவின் 4ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை மனித மனதை மேம்படுத்துவது கலையா இலக்கியமா என்ற தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்றத்திற்கு நடுவராக செயல்பட்டு அவர் பேசியதாவது: மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாவை நடத்தும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவார்ந்த சமூகம் உருவாக புத்தகங்கள் பேருதவி செய்கின்றன. பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் என அறிஞர்கள் பலர் பிறந்த மண் திருநெல்வேலி. பாரதி, புதுமை பித்தன் போன்ற எழுத்து ஜாம்பவான்களை மண்ணின் மைந்தர்களாக கொண்ட ஊர். இந்த ஊரில் நடைபெறும் புத்தக திருவிழா கூடுதல் சிறப்பானது. ஏனெனில் திருநெல்வேலியில் இடுகாட்டு சாம்பலில் கூட இலக்கிய வாடை வீசும் என்பார்கள்.
கவனம் ஈர்த்த பல படைப்பாளர்கள் இங்கு வசித்துள்ளனர். ராசு நல்லபெருமாள் எழுதிய கல்லுக்குள் ஈரம், உமாச்சந்திரன் எழுதிய முள்ளும் மலரும் உள்ளிட்ட படைப்புகள் திரைப்படங்களாகவும் எடுக்கப்பட்டு மக்களின் மனங்களை கவர்ந்தன. மனம் என்ற ஒன்று உண்மையில் உண்டா என்பதற்கு உண்டு என்றே பதில் தருகின்றன தமிழ் இலக்கியங்கள். மனிதனின் 6வது அறிவு என்பதே மனம்தான் என்கிறது தொல்காப்பியம். கவலை தேங்கும் இடம் மனம் என வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு சூழலால் கரடுமுரடாக திகழும் மனதை மென்மைப்படுத்தும் ஆற்றல் கலைகளுக்கு இருந்திருப்பதையும் பல பாடல்களால் அறிய முடிகிறது. அம்புகளின் கூர்முனையை கொலை செய்துதான் அறியும் கொடிமனம் கொண்டவர்களாக கூட பாணர்களின் பாடல்கள் அம்புகளை கீழே போட வைத்ததாக பாடல்கள் கூறுகின்றன. மனம் மென்மைப்பட்டால் யுத்தங்கள் உலகில் உருவாகாது. அந்த வகையில் மனதை மென்மைப்படுத்துவதில் இலக்கியங்களும் கலைகளும் பல்வேறு வழிகளில் உதவியுள்ளன என்றார் அவர். விழாவில் ஆட்சியர் காப்பா கார்த்திகேயன், அதிமுக திருநெல்வேலி மாநகர மாவட்ட செயலாளர் தச்சை என் கணேசராஜா, எழுத்தாளர் நாரம்புநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜான் கென்னடி நன்றி கூறினார். நெல்லையில் வழக்குரைஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு. பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்குரைஞர்கள் மீது பொய் வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக கண்டித்தும் அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் திருநெல்வேலியில் வழக்குரைஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் செவ்வாய்க்கிழமை ஈடுபட்டனர். வழக்குரைஞர்கள் சங்க தலைவர் ராஜேஸ்வரன், செயலர் மணிகண்டன் தலைமையில் வழக்குரைஞர்கள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. போக்சோவில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. பாளையங்கோட்டை அருகே சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர். பாளையங்கோட்டை அருகே உள்ள ஆரோக்கியநாதபுரத்தை சேர்ந்தவர் விமல் அருளப்பன். ஆட்டோ ஓட்டுநரான இவர் அப்பகுதியில் வசிக்கும் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வந்தாராம். இது குறித்து சிறுமிகளின் பெற்றோர்கள் பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து விமல் அருளப்பனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வள்ளியூர் முத்துலாபுரம் பேருந்தில் மாணவிகள் ஆபத்தான பயணம். அதிகாரிகள் கவனிப்பார்களா? திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருந்து முத்துலாபுரம் செல்லும் அரசு பேருந்தில் தினமும் மாணவ மாணவிகள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்வது பெற்றோரை கவலைக்கு ஆளாக்கியுள்ளது. வள்ளியூர் அருகே உள்ள முத்துலாபுரம், அதன் சுற்றுப்புற கிராமங்களான பட்டர்புரம், வாகைக்குளம், தளபதி சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வள்ளியூரில் உள்ள அரசு தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இவர்கள் வள்ளியூர் சென்று வர ஒரே ஒரு பேருந்து வசதி மட்டுமே உள்ளது. தினமும் காலை பள்ளிக்கு செல்வதற்கு, பள்ளி முடிந்த பின்னர் வீடுகளுக்கு திரும்பி செல்வதற்கும் இந்த பேருந்தை தவிர வேறு பேருந்துகள் இல்லை. எனவே அனைத்து மாணவ மாணவிகளும் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது பெற்றோரை கவலையடைய செய்துள்ளது. எனினும் வேறு பேருந்து இல்லாததால் இத்தகைய பயணத்தை தவிர்க்க முடியவில்லை. மாணவ மாணவிகளின் நலன் கருதி அரசு அதிகாரிகள் தனி கவனம் செலுத்தி பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் விரும்புகின்றனர். சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அதிரடி சோதனை. அதிக பாரம் ஏற்றிச் சென்ற 5 லாரிகள் பறிமுதல். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் சார் ஆட்சியர் திங்கட்கிழமை நள்ளிரவில் மேற்கொண்ட சோதனையில் அதிக பாரம் ஏற்றி வந்த 5 கனரக லாரிகள் அனுமதியின்றி கல் உடைத்த இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் ஆர்வித் ஜெயின் திங்கட்கிழமை நள்ளிரவில் சேரன் மகாதேவி அருகே வெள்ளநீர் கால்வாய் திட்ட பணிகளுக்காக கல் உடைக்கும் பகுதிகளுக்கு சென்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது முறையான ஆவணங்கள் இல்லாமல் விதியை மீறி இரவு நேரங்களில் கல் உடைத்ததும் தெரியவந்தது. இதையடுத்து கல் உடைக்க பயன்படுத்திய கல் உடைக்கும் இயந்திரம், ஹிட்டாச்சி மற்றும் 2 டிராக்டர்கள் பறிமுதல் செய்த சார் ஆட்சியர் அவற்றை சேரன் மகாதேவி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பின்னர் சேரன் மகாதேவி போக்குவரத்து வளைவு பகுதியில் சென்ற கனரக லாரிகளை சோதனையிட்டார். இதில் முக்கூடல் அருகே வடக்கு அரியநாயகிபுரத்தில் இயங்கி வரும் கல் குவாரியில் இருந்து கேரளத்துக்கு லாரிகளில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக ஏற்றிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அதிக பாரம் ஏற்றிச் சென்றதாக 5 லாரிகளையும் பறிமுதல் செய்தார். ஆட்சியர் அவற்றை சேரன் மகாதேவி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.